ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர்ஸ் லா பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் இல்லாட்டி அதோட நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இண்டக்டன்ஸ் அப்படின்றத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதனுடைய சிம்பிள் என்ன அண்ட் அதனுடைய யூனிட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இண்டக்டன்ஸ் அப்படின்றத அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இண்டக்டன்ஸ்னுடைய சிம்பிள். அண்ட் இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எல் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் ஆஃப் தி இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ யூனிட் மஸ்ட் ஏன் அப்படின்னா எந்த சம் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய யூனிட் தெரிஞ்சாதான் ஸோ அவங்க இதுதான் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதோட யூனிட் வந்து ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இண்டக்டன்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன இது பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோராக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய கண்டினியூவேஷனாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? கெப்பாசிட்டன்ஸ் எப்படி சொல்லியிருப்போம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் C is equal to epsilon naught A by D அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம வந்து டூ பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் இந்த ஃபார்மில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே தான் சேம் கான்செப்ட். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஒரு டேர்ம் அப்படியே வருது, இன்ட்ரோடியூஸ் ஆகுதோ, அதே மாதிரியே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றதுக்கு இண்டக்டன்ஸ் அப்படின்ற டேர்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் இண்டக்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ராட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ராடை நான் என்ன பண்றேன்னா ஒரு காயில் வச்சு வவுண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ நான் இது வந்து வவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ராடுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் லென்த்தில் இருக்கும். ஓகேங்களா? அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் எல் அப்படின்ட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 and 6 டர்ன்ஸ் வந்து நீங்கள் நான் போட்டிருக்கேன். ஸோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மோட்டரில் எடுத்துக்கிட்டாலும் இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ் வந்து நிறைய சுற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டர்ன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் n அப்படின்றத டர்ன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்க்கு நான் சப்ளை தரேன். ஓகேங்களா? ஸோ இது ப்ளஸ் அண்ட் இது மைனஸ். நான் ஒரு சோர்ஸ் தந்திருக்கேன். ஓகே, இது என்ன அப்படின்றது நமக்கு பேசிக்காக தெரியும். இது வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டர் ஆர் ரெசிஸ்டர் அப்படின்றது அது காம்பவுண்ட் நேம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அந்த காம்பவுண்டினுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இண்டக்டர் அப்படின்றது காம்பவுண்ட் நேம், இண்டக்டன்ஸ் அப்படின்றது அதனுடைய ப்ராப்பர்ட்டி. சேம் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் அதே மாதிரி தான். சி அப்படின்றது கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு காம்போனன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதனுடைய இதில் வந்து பார்த்தோம்னா அது கெப்பாசிட்டன்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டியாக பார்த்தோம்னா அது கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் ஆர் அப்படின்றத எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஃப்ரம் பேசிக் நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்துட்டு வருவோம். ஓம்ஸ் லா அப்படின்ற லா வந்து ரொம்ப எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லா தான். பிகாஸ் அது வந்து நிறைய சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஓம்ஸ் லா என்ன, ஓம்ஸ் லாவோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் current is directly proportional to the potential difference between 2 points. ஓகேங்களா? இன்னொன்று இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, ஸோ இது வந்து ஒரு சர்டைன் டெம்பரேச்சரில் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி இல்லை 23 ரூம் டெம்பரேச்சராக இருக்கும்னா அது கான்ஸ்டன்ட்டில் இருக்கணும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில்
இதில் வந்து நான் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இதன் மூலிமா சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும், அதனால எனக்கு கரண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா நான் சம் டேர்ம்ஸை வச்சு அரெஸ்ட் பண்ணணும். அதாவது எனக்கு தேவையான லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும்தான். இங்கே நான் ஒரு எல்இடி பல்பே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ஒரு பல்பு வச்சுக்கிறேன். இந்த பல்பு க்ளோ ஆகணும்னா எனக்கு 2 ஆம்ஸ் இருந்தால் போதும். பட் இங்கே எனக்கு 3 ஆம்ஸ் வருது. ஸோ அந்த 3 ஆம்ஸை நான் எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நான் அரெஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓம்ஸ் லாவுடைய பேசிக். ஸோ அதனுடைய லா என்ன சொல்லுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ், அதாவது கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ எதுக்கு எப்போ அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வோல்டேஜ். ஸோ இங்கே ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுங்களா? ஸோ அதே தான் V ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I is equal to V by. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் அப்படின்றது கம்மியாகும். ஸோ இது வந்து ஓம்ஸ் லாவுடைய பேசிக். ஸோ இங்கே அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து எடுத்துருக்கேன். நம்ம ஏரோ மார்க் போட்டோம் அப்படின்னா அது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனுடைய ரோல் இங்கே என்ன அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் நான் இங்கே தந்துடுறேன். இப்போ நான் தரும்போது என்னன்னா எனக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் வந்து இந்த காயில் வழியாக போகும். நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த காயில் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜஸ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றப்ப எனக்கு கரண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் எனக்கு பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஜென்ரேட் ஆகிடும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது ஜென்ரேட் ஆகிடும். இது எப்படி நான் சொல்கிறேன்னா லாஸ்ட் வீடியோவில் ஆம்பியர் சர்க்யூட்டர்லால நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆம்பியர் சர்க்யூட்டர்லால B is equal to mu naught I அப்படின்றது ஆம்பியர் சர்க்யூட்டர்லால நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால இங்கே n அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன், ஸ்மால் n. ஓகேங்களா? இந்த ஸ்மால் n எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கேபிட்டல் N டிவைடட் பை L. ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் லென்த். யூனிட் லென்த்துக்கு நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போடுறேன் அப்படின்றது. யூனிட் லென்த் அப்படின்றது இந்த லென்த்தை கன்சிடர் பண்ணும். அந்த யூனிட் லென்த்துக்கு யூனிட் மீன்ஸ் 1 தான். இந்த யூனிட் லென்த் அப்படின்றத வச்சு நம்ம பார்த்ததுனால தான் லாஸ்ட் வீடியோவில் ஆம்பியர் சர்க்யூட்டரில் நம்ம பார்க்கும்போது B is equal to mu I by 2 pi R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம ஒரு சர்க்குலர் லூப் கன்சிடர் பண்ணதுனால ஒரே ஒரு லூப்பை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதனால நம்ம இங்கே வந்து 2 pi R அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே n டர்ம்ஸ் ஆஃப் டர்ம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? n நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் போட்டிருக்கோம். அதனால n is equal to n by L அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ B is equal to mu naught n I by L. இதில் L அப்படின்றது லென்த் ஆஃப் தி இந்த கண்டக்டர்னுடைய லென்த். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், என்ன ரெப்ரசன்ட் அப்படின்னா இந்த B அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? பிஃபோராகவே நம்ம வந்து பார்த்துருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்த மாதிரியே தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் phi is equal to EA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரியே பிஃபோராக நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் phi is equal to B into A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ phi is equal to BA, phi is equal to EA இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க வேண்டியது phi is equal to B into A. பிகாஸ் இப்போ நம்ம பார்க்கறது இண்டக்டன்ஸ் அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் வரும். ஓகேங்களா? phi is equal to B into A. ஓகேவா? ஸோ இதுல இருந்து எனக்கு எதெல்லாம் ரெப்ரசென்ட் ஆகும் அப்படின்னா நான் கரண்ட் பாஸ் பண்றேன். ஓகேங்களா? கரண்ட் எனக்கு பாஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்த சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா எனக்கு கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? கரண்ட் நான் ஒரு இதில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஓகேங்களா, எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதை ஃப்ளக்ஸ்ன்றதுனால phi அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். அது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகிறதுனால அந்த இடத்து பக்கத்தில் ஏதோ மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகிற ரிப்பல் ஆகிற ஒரு காம்பவுண்டை நான் கொண்டு வந்தேன்னா அங்கே எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது எதனால அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B-னால. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த B எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணுற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா?
அந்த கரண்ட்டோடைய வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, கரண்ட்னோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா, ஓகே. இதை இன்னும் எப்படி சொல்லலாம்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நான் வோல்டேஜ் தரேன். ஸோ ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி I is equal to V by Rங்களா, V by R. ஸோ R அதிகமாகுது அப்படின்னா எனக்கு கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஸோ இது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் எனக்கு ஒரு 5 to 10 ஓம் வச்சுக்கிறேன், சரி 1 to 10 ஓம் வச்சுக்கிறேன், 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் அப்படின்ட்டு நம்ம லேப்ல வந்து அந்த வேரியஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேரி பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த இதுதான் வந்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டர் வேரியபிள் ரெசிஸ்டர் இங்கே வச்சுட்டேன். எனக்கு 1 ஓம் இருக்கும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அப்போ வந்து கரண்ட் அதிகமாக போகும். ஓகேங்களா, நான் இதுவே நான் 10 ஓம் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எனக்கு இதனோட இம்பேக்டாக கரண்ட் வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா, கரண்ட் கம்மியாகுது அப்படின்னா டைரெக்டாக எதை மீன் பண்ணோம்னா எனக்கு என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கம்மியாகிடும். பிகாஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அங்கே ஜென்ரேஷன் கம்மியாகிடுது. ஸோ ஃப்ளக்ஸ் கம்மியாகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்மியாகிடும். ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ்னுடைய இம்பேக்ட் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா B is equal to mu0 N/L அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தது தான். இது மீன்ஸ் ஆம்பியர் சர்க்யூட் லால பார்த்தது தான். இது வந்து நம்ம n நம்பர் ஆஃப் வவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போட்டுக்கிறதுனால ஸோ நான் n வந்து ஸ்மால் n ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அது கேபிட்டல் N/L எடுத்துக்கிறேன். அந்த கேபிட்டல் N அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசிக்கான டர்ம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இன்னும் பேசிக்கான டர்ம்ஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, ஃபேரடேஸ் லா அப்படின்றது நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி நம்ம ஓம்ஸ் லா அப்படின்றது இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஃபேரடேஸ் லா அப்படின்றதும் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டேர்மை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, பிகாஸ் மிஷின்ஸ் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். ஃபேரடேஸ் லா அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ லா எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் இல்லை, whenever a current carrying conductor, ஓகேங்களா, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர், ஓகேங்களா, அந்த கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் வைக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் வைக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு அதனால் ஒரு வந்து எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து எனக்கு இன்டியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஒரு தனி ஒரு எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஃபேரடேஸினுடைய லா. இதை வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்தது தான். நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டோம். எப்பயுமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் வந்து நார்த் டு சவுத் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மீன்ஸ் நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா some amount of bulbing வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்டர்னலாக ஒரு டிரைவ் மூலியமாக நான் இதை வந்து ஒரு ப்ரைம் மூவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்மளுடைய பவர் பிளான்ட் ஜென்ரேட்டர்லாம் இருக்கிறதுலாம் வந்து ஒரு ப்ரைம் மூவர் டர்பைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, அதை அங்கே கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ் பவர் பிளான்ட் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா அதுக்கு சொன்னதான் ஃபேரடேஸ் லா எக்ஸ்பிளனேஷன். whenever a current carrying conductor. So current carrying conductor means இது வந்து in terms of copper law இருந்திருக்கலாம். ஓகேங்களா, current carrying conductor placed in a magnetic field. So north to south flux வந்து நார்த் போல்ல இருந்து சவுத் போல்ல போகுது. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு. அப்படின்னா இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர், ஸோ இதில் வந்து நான் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு பிரைம் மூவர் வச்சு நான் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது வந்து இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஃபேரடேஸ் லா. ஸோ இது எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா E is equal to minus d phi by dt. ஓகேங்களா, ஸோ ஏன் இங்கே மைனஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபை அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபைன்றது என்னன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஃபைன் சொல்லுவோம். ஸோ ஃபையை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏ. ஓகேங்களா, ஸோ இது நமக்கு தெரியும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு பிஃபோராக பார்த்தது தான் பிஏ அப்படின்றது. பிஏ காஸ் தீட்டான்னு வரும். ஸோ அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பேரலாக இருக்கிறதுனால
ஸோ நம்ம வந்து மேக்ஸிமைஸ்டு எடுத்துட்டு BA அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதை வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். E is equal to minus D B into A divided by dt. ஓகேங்களா? ஸோ இதில் E அப்படின்றது என்ன அப்படின்னா ஜென்ரேட்டட் EMF. ஓகேங்களா? ஜென்ரேட் ஆகக்கூடிய EMF. ஓகே, இந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நான் வச்சிருக்க கண்டக்டரை நான் இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்னன்றது நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். இதுதான் வந்து இண்டக்டருடைய சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பாஸ் ஆகக்கூடிய இதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் தான் என்னன்னா நமக்கு வந்து சப்ளைவாக கரண்ட்டாக இங்கே வோல்டேஜ் மூலிமா இங்கே கரண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால எனக்கு ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ்னால எனக்கு என்ன ஆகும்னா EMF ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகிற EMF எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜை, அதாவது ஆக்சுவல் வோல்டேஜை அப்போஸ் பண்ணும். அதாவது இந்த EMF ஜென்ரேட் ஆகிறதுக்கு எந்த வோல்டேஜ் காரணமாக இருந்துச்சோ தட் மீன்ஸ் இந்த பேட்டரி வோல்டேஜை இது அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து லென்ஸ் லா. ஸோ அது அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால எப்பயுமே நம்ம அங்கே மைனஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ E is equal to மைனஸ். ஸோ நம்ம பிஃபோராக பார்த்த மாதிரி பிக்கு என்ன எழுதியிருந்தோம்னா மியூ NI அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். ஸோ மியூ N வந்து N/Lன்னு எழுதியிருந்தோம். ஸோ B. ஓகேங்களா? ஸோ அந்த பியினுடைய வேல்யூவை நான் இங்கே எடுத்துகிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். மியூ ஸோ டிபி இங்கே இருக்கட்டும். மியூ NI divided by L in terms of A எடுத்துக்கிறேன் with respect to dt. ஓகேங்களா? சரி, இப்போ E is equal to minus D in terms of some term இருக்கு. ஸோ அதிலிருந்து இதெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேர்மை நான் தனியாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? E is equal to minus mu NA by L di by dt. ஓகேங்களா? ஸோ DI by dt அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ பிஃபோரா, அதாவது நம்ம சர்க்யூட் தியரி அப்படின்ற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எல்லாமே வந்து யார் எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியாக இருந்தாலும் சரி, நம்ம சர்க்யூட் தியரி அப்படின்ற ஒரு டேர்மில் பேசிக்காக ஜென்ரேட்டட் வோல்டேஜுக்கு இல்லை வோல்டேஜுக்கு சம் ஃபார்முலா பார்த்துருப்போம். அதாவது ஒவ்வொரு காம்போனன்ட்க்கும் ரெசிஸ்டருக்கு எப்படி வோல்டேஜோடைய ஃபார்முலா எப்படி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்படி இருக்கும், இண்டக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே எழுதுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ V is equal to I into R. எப்போ அப்படின்னா ரெசிஸ்டிவ் லோட் அப்போ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி C is equal to Q by V. ஸோ இது வந்து V is equal to Q by C. இது வந்து எப்போனா கெப்பாசிட்டிவ் லோட். ஓகேங்களா? அதே மாதிரி இண்டக்டன்ஸ் வரேன் அப்படின்னா V is equal to minus N di by dt அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த V அப்படின்றத எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஈலையும் கூட சொல்லலாம், பிகாஸ் இது ஜென்ரேட்டட் EMF. ஸோ ஈலையும் சொல்லலாம், Vலையும் சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அதோட கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கம்பேர் பண்ணோம்னா L is equal to என்ன வருது, மியூ NA by Lன்னு வருதுங்களா? ஸோ நான் எடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்டினுடைய டைமென்ஷன் என்ன, பிகாஸ் இங்கே A அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? ஸோ நான் இங்கே எடுத்துருக்கிறது வவுண்ட் பண்ணியிருக்கேன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் சிலிண்டரில். சிலிண்டர்னுடைய டாப் என்னதுல இருக்குன்னா சர்க்கிளில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சர்க்கிளில் வைண்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறது எதை கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சர்க்கிளினுடைய ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் இது ஒரு ஒயர் வச்சு நான் சுற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி நான் அந்த ஒயர் மட்டும் எடுத்தேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் πr². ஸோ மியூ N πr² பை இதுதான் இண்டக்டன்ஸ்னுடைய ஃபார்முலா. இண்டக்டன்ஸ்னுடைய யூனிட் என்ன அப்படின்னா ஹென்றி. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ E is equal to minus d∅ by dt அப்படின்றது தான் ஃபேரடேஸ் லா. ஃபேரடேஸ் லாலேருந்து
நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். அதிலிருந்து நம்ம இண்டக்டன்ஸினுடைய ஃபார்முலா எடுத்துருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹென்ரி லேண்ட். ஓகேங்களா? இண்டக்டன்ஸ் அண்ட் ஃபேரடேஸ் லாக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ இதிலிருந்து நம்ம கண்டினியூவேஷனாக செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்றது ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.